நீங்க யாரும் சொல்லுங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் எனக்கு சோறு போட்ட தெய்வம் அவரு. அவர் நான் மறக்க மாட்டேன். யார் அது? ஒரு நாள் 2 நாள் இல்ல, ஒரு வாரம் 3 வேளை எனக்கு எங்களை சாப்பாடு வாங்கி கொடுக்குற தெய்வம் ஓடியம்பாய் அவர்கள். சிஎஸ்கே பஞ்சாபோட முதல் மேட்ச் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பால். ஒரு நல்ல ஷாட்டு. அவன் பால பிடிக்கிறான். அவன் 4 அடி வச்சானா 2 ஓட்டுவாங்க. ஒரு ரன்னே கம்ப்ளீட் பண்றான். வடக்கன்ஸ் பாய் பால் உங்ககிட்ட தான் வந்தது. நீ தான் பின்னாடி ஓடி போடுறான். துடிக்க வைக்கிற மாதிரி கம்முன்னு நின்னுக்கிற. ஒரு நல்ல ட்ரை. பார்க்க பாருங்க ஓனா பாய் கிட்ட இருந்து எங்க போறாரு பாருங்க. சென்டர் வச்சு போடுறாரு. பேக்கப் போனா பாய் நிறைய பேர் இருக்கீங்க. பேக்கப் போனா பாய், பெல்ஸ் பண்ண ஓனா பாய் எல்லாம் ஓனா பாய் பாருங்க. இங்க பாருங்க லில்லி போட்டு அடிக்கிற வெயிலுக்குள்ள இருக்குது. மேல தூக்கி பாரு. ஒரு நல்ல ஃபீல்டிங். ஓனா பாய் பாருங்க. ஓனா பாய் பாருங்க எல்லா பாலுக்கும் பார்க்க போறாங்க. ஓனா பாய் அப்படிங்களா? வணக்கம் 4 ஸ்டெப்ல 2 கம்ப்ளீட் பண்ணா லில்லி போட்டுக்கு 16 ஸ்டெப் வேணும் ஒரு 2 வரது. ஆனா அப்போ சூப்பரா விளையாண்டுருங்க ஒரு மேட்ச. ஒரு ஷாட்டுக்கான முயற்சி. பேட் பால். ஒரு நல்ல ஷாட். பால் எங்க போனா மிஸ் ஃபீல்டுங்க. பவுண்டரி. ஒரு நல்ல ஃபீல்டர் கொஞ்சம் மிஸ் பண்ணதால பவுண்டரி போயிருக்கு. ஒரு நல்ல ஷாட். அரியணை கிட்ட இருந்து ஓனா பாய் ஐடியா கொடுப்பாங்க எப்படி ஃபீல்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு. நீங்க வாங்க ஃபீல்டிங்க்கு. இந்த 2 மேட்ச் யார் ஜெயிச்சாலும் டேபிள் டாப்பர்ஸ். ஒரு ஷாட். டாட் பால். டாட் பாலோட வந்து ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. ஒரு ஓவர் முடியல. 8 ஃபர்ஸ்ட் ஓவர் 8 ரன் போட்டிருக்காரு டாப்ல. ஒரு நல்ல டீம் இருக்கு சிஎஸ்கே. ஓன் டீம் மாதிரி எல்லாரும் 8 ரன் 8 எல்லாரும் நல்லா செட் ஆயிட்டு சூப்பரா இருக்கு சிஎஸ்கே டீம் பாக்குறதுக்கு. பார்ட்டியோட செகண்ட் ஓவர் விசிலத்துக்காக ரஞ்சித் வந்திருக்கார். அந்த அணியோட கேப்டன். நல்ல டெலிவரிங்க. ஒரு கட் ஷாட் ட்ரை பண்ணாரு, மிஸ் ஆயிடுச்சு. ஒரு நல்ல பால். இந்த டீமோட கேப்டன் ரஞ்சித் கிட்ட இருந்து தூக்கி அடிச்சிருக்காருங்க. 2 கம்ப்ளீட் பண்ணுவாங்களா? கம்ப்ளீட் விக்கெட் இருந்து நாட் அவுட். நல்ல ரன்னிங். நல்ல ஷாட் ஸ்ட்ரைட்ல. அகைன் டபுளா மாத்துறாங்க. பால் ஃபீல்டு தான் போகுது. ஆனா நல்ல ரன்னிங் பஞ்சாப் சைட்ல இருந்து.
ஒரு ரன் 2 ரன் மாத்திட்டு இருக்காங்க. பேட்ஸ்மேன் வந்து குணாயிட்ட அடிச்சா 500 நான் தரம்பா. அங்க அடிச்சா 3 ரன் 4 ரன் கூட வரலாம். செம்ம பாலுங்க. ஸ்ட்ரைட்ல தூக்கி வச்சிருக்காருங்க. வரல. 2வது ரன் ஓடிட்டாங்க. லாஸ்ட் பால் 3 டபுள் 2 டாட் பாலுங்க. ஷாட்டுக்கான முயற்சி டாட் பால் உடனே ஓவர் முடிக்கிறாரு. பவர் பிளே முடியல. அணி இன்னைக்கு 14. நல்ல ஸ்கோருங்க. 2 ஓவருக்கு 14. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நிறுத்தினா நல்லாயிருக்கும். இன்னும் மேட்சஸ் இருக்கு. ஜிபிஎல் 8.2 11வது மேட்சுக்கு அது லீக் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. இன்னும் வெயில லீக் மேட்ச் ஒன்று தான் இருக்கு. அந்த மேட்ச் டூ ஆர் டே. அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிடி விசஸ் ஆர்சிபி. ஜிடியா வேணும் போய் லாங்ல போட்டாங்க. இப்போ மாற்றிருக்காங்க. அவர் ஒடியோட ஸ்டைலு தனி ஸ்டைலுங்க. சூப்பராக ஒடியார பாருங்க. அதை கொஞ்சம் ஜூம் பண்ணிங்க. ஸ்டிக்கர் போடுறது கரெக்டாக இருக்கும். நியூ போலர் சபரி வந்திருக்காரு. பின்னாடி போட்டு வந்துடல. டபுள் 1 டபுள் 2 1 2 டேட்டா பார்த்துங்க. டேட்டா பொறுத்தா? ஆமாம். நல்ல ஷாட். நல்ல ஃபீல்டிங். அந்த பால குலா தடுக்கல 4 போயிட்டு இருக்குங்க. 500 ரூபாய் பால பாருங்க வடகு கிட்ட போயிடுச்சு. அருணா உங்களுக்கு 500 ரூபாய். வெயிட் அம்பேர் கொடுப்பாருங்க. அம்பேர் பாருங்க. ஒன் ஷாட்டா அவுட்டா? ஒன் ஷாட். ஓகே ஒன் ஷாட். தேங்க்யூ அம்பேர். குணானோட அடிச்ச அருணாவுக்கு பெரியசாமி சார்பாக 500 ரூபாய் வாங்கப்படும். மேட்ச் முடிச்ச உடனே வந்து கலெக்ட் பண்ணிக்கங்க. நல்ல ஷாட் ஸ்ட்ரைட்ல. நல்ல ஃபீல்டிங். நல்ல பேக்கப் வடக்கன் கிட்ட இருந்து. செம்ம பாலுங்க. சூப்பரா போடுவாரு. இந்த டோர்னமெண்ட் எல்லாமே அருமையா போட்டுருக்காரு சபரி. சிஎஸ்கே கேப்டன் கிட்ட இருந்து ஒரு ரிக்வெஸ்ட் கேட்டுருக்காங்க. ஓனபாய் வெயில் நிற்கும் போது ஆக இன்னொரு டாட் பாலுங்க. நல்லா போடுவாருங்க சபரி. பேக் டு பேக் டாட்டா 4 பால் ஆச்சா பாபே? 4 பால் தானே. ஓகே இல்ல அந்த ஒன் ஷாட் போட முடியல. அதனால ஒரு வைடு போட்டு டாட் கம்ப்ளீட் பண்ணி விட்டேன். லாஸ்ட் பால் ஆமாம். ஒரு நல்ல ஷாட் கல்விமேல் அடிச்சிருக்காரு. இங்கே கிட்ட நல்ல ஃபீல்டிங். சின்ன ஒரு ஃபம்பிள்ங்க. ஒரு 2 ரன் கன்வெர்ட் ஆகுது. இருந்தாலும் சூப்பரா போட்டிருக்காரு. நல்லா போட்டிருக்காருங்க சபரி. இந்த ஓவரை 2 ரன் 4 ரன் போட்டிருக்காரு இந்த ஓவரில். இந்த ஓவரில் 5 ரன் போட்டிருக்காருங்க சபரி. 19 2 சிங்கிள் ஒரு டபுள் ஒன் ஷாட்ல ஒரு ரன் கன்சிடர் ஆகும்ல. 5 ரன் இந்த ஓவரில். ஐயோ 2 சிங்கிள் பாப்பே. டாட் எத்தனை பார்த்து 2 சிங்கிள் 3 டாட்.
ஒரு கவுண்ட் விட்டுரு சரியா 3 டாட் ஆச்சா ரிமைனிங்ல 2 சிங்கிள் ஒரு டபுள் இப்போ நான் பாருப்பா இந்த பத்தி மாத்திக்கலாம் ஓடுச்சு ஃபர்ஸ்ட் பால் ஒரு நல்ல சிங்கிள். மேல அடிச்சிருக்காரு, கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுங்க. அவுட். இது தேவையில்லாத ஒரு ரன் அவுட்டுங்க. அவர் ஆல்ரெடி நிறைய ஓடி டயர்ட் ஆயிட்டாரு. ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டா போயிருக்காருன்னு சொல்லலாம். அரியணை கிட்ட இருந்து நல்ல பேட்டிங். ஹீரோ இக்னிட்டார் வண்டி வந்து TN02BF0923 வண்டி சாவியோட வண்டி இங்கே விட்டு போயிருக்கீங்க. சாவி வந்து இங்கே ஸ்டேஜ் ஆண்டு இருக்கு, யாரும் இருந்தாலும் வந்து கலெக்ட் பண்ணிங்க. வண்டி நம்பர் வந்து TN02BF0923. இக்னிட்டாருங்க வண்டி. ஹீரோ வண்டி சாவியோட இங்க விட்டு போயிருக்கீங்க வண்டியை. சாவி வந்து இங்க ஸ்டேஜ் ஆண்டு இருக்கு, யாரும் இருந்தாலும் வந்து சாவி கலெக்ட் பண்ணிக்கங்க. நல்லா த்ரோங்க. ஒரு ரிவர்ஸுக்கான முயற்சி. எங்க வடக்கன் லெக்கட்டஸ் போடுறாருங்க, எங்க பாருங்க லெக்கட்ட பாருங்க. சலங்கி ஆட்டம் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. வாகுடா வாகுடா. ஒரு மிஸ்ஃபீல்ட் பேக்கப் போனோம் பாருங்க, பாலே மிஸ் ஆகுதுங்க பின்னாடி. இப்போ நேற்று வந்து 2 மேட்சும் ஏன் உட்கார வச்சாங்கன்னு ஒரு கேள்வி வருது ஓனாபாய் மேலே. நல்ல ஒரு ஷாட், கேட்சுக்கே வர ஒரு சின்ன கொடங்க. ஆனா யாரும் பாலுக்கு ட்ரை பண்ணவே இல்லை. கேட்சுக்கு 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஓவர் முடியுது, 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க. ட்ரிங்க்ஸ் பிரேக், கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. 4 ஓவர் முடியல, ஸ்கோர் 26, ஒரு விக்கெட். இந்த ஓவர் சஞ்சய் 7 ரன் போட்டிருக்காருங்க. நல்ல ஓவருங்க இந்த ஓவர். வடகன்ஸ் குணா எதாவது ஓவர் போடுவீங்க குணா? பால் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டா கொடுத்துருங்க. கேமராமேன் கொஞ்சம் பால் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்க. வாட்டர் பால் தூக்கிட்டு போறாரு கேப்டன். ரெய்னா ரெய்னா பால் பால் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணு. பால் 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 வாட்டர் பாய் பால் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். குணனா கொஞ்சம் இங்க ஸ்டேஜ் இந்த கை காட்டுவீங்களா? ஸ்கோர் 26, 4 ஓவர் முடியல, ஸ்கோர் 26, ஒரு விக்கெட். குணனா இங்க குணனா குணமாமா. ஆமா மச்சான் ரோஹித் சர்மா ஃபேன். நானும் ரோஹித் சர்மா ஃபேன்ரா. அங்க பார் 45. நானும் ரோஹித் சர்மா ஃபேன்ரா. நெக்ஸ்ட் மேட்ச் ஒரு டூ ஆர் டை மேட்ச். முருகனா வெர்சஸ் ஜாவித் பாய். சூப்பரான மேட்ச். நெக்ஸ்ட்
வெர்சஸ் ஆம்புலன்ஸ். டைம் முடிஞ்சுங்க, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு சீக்கிரமா வந்துருங்க, டைம் முடிஞ்சு. எஸ்ஆர்எஸ் டீமோட கேப்டன் வந்து செமிஃபைனல்ஸ் ஆட மாட்டாராங்க, அவருக்கு இன்ஜுரி வருவதால எஸ்ஆர்எஸ் டீமோட கேப்டன் லெவன்ஸ்ல இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க, டைம் ஆகிட்டு இருக்கு. டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க, சிஎஸ்கே டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்கோரா ஸ்கோர் 26-1 4 ஓவர் முடிவில். ஒரு நல்லா போட்டிருக்காங்க. சிஎஸ்கே 26. நெக்ஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு சபரி. இது வரைக்கும் சூப்பரா போட்டிருக்காரு சபரி. பேன் செய்யப்பட்ட கம்பெனி சக்தி, நன்றி வணக்கம். ஒரு வேலையும் செய்ய மாட்டாரு, காலைல டிஃபன் வந்தோம் வந்து சாப்பிட்டு பெஞ்சை தேய்ச்சி போகிறது வருஷமா வருவாரு. கமிட்டி சைடில் இருந்து சக்தி அவர்கள் அவரோட ஃபேவரட் கட் ஷாட்டுங்க அது. பால் நல்லா பாக்கிட்டு இருந்து ஒரு அது இல்லை, அவர் ஃப்ரெண்டுங்க அது அடிச்சது, அதனால ஒரு 2வது ரன்னா மாற்றிருக்காரு. சர்வீஸ் ரோடு வேலை செய்யுது, சர்வீஸ் ரோடோட பாய். அகைன் ஒரு கட் ஷாட், 2வது மாற்றுவாங்களா? சும்மா சொல்லக்கூடாதுங்க. சிஎஸ்கே பிளேயர் 8 வயசு குழந்தைங்க கூட்டு வந்தீங்களான்னு. கட் ஷாட்டுக்கு மறுபடியும் அதே மாதிரி ஒரு கட் ஷாட்டை ட்ரை பண்ணாரு, இந்த வாட்டி மிஸ் ஆயிடுச்சு. 2 டபுளுக்கு அப்புறம் ஒரு நல்ல டாட் பால்ங்க சபரி கிட்ட இருந்து. சுத்து இருக்காருங்க, மிஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் விட்டு அடிக்க பார்த்தாரு, பைல ஒரு ரன் ஓடிருக்காங்க. ஒரு ரிவர்ஸ் பண்ண முடிச்சு, சிறந்த ரிவர்ஸ்ங்க. 33. ஒரு டாட் பால்ங்க, 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. இந்த பால் இருக்கு இல்லையா மேல? ஓகே 2 டாட் பால், 32ங்க. பேட்டா என்ன சொல்லுங்க, 33. இந்த ஒரு ரன் சேர்த்தா 33ங்க. 5 ஓவருக்கு 33. பாத்துப்பா பாத்துப்பா பேக் பேக். ஓகே நான் சொல்ல சொன்னாரு. பவர் பால் வந்துப்பா, பேக் இல்லைங்க கேட்கல. ஒரு நிமிஷம் வந்துடுறா.
சரிங்க இல்லை ஸ்கோர் போடுறதுல ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்க. சாரி பையா, ஒரு நிமிஷம் ஸ்கோர் கார்டு ப்ராப்ளம் எரர் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. வடக்கனோட தேங்காய் உடைச்சாரு, தூக்கி அடிச்சிட்டாருங்க. 4ங்க. எந்த சைடுப்பா? கம்பத்துக்கு இந்த பக்கம் பா, கம்பத்து உள்ள போனதா 2G, கம்பத்துக்கு இந்த பக்கம் போகுது 4. இருங்க அம்பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. அம்பேர் அது 6ஆம் நாளுக்கு மட்டும் போயிட்டு கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணி கொடுப்பாங்க. வெயிட் பண்ணுங்க டீசன் சொல்லுவாங்க. வடக்கனோட தேங்காய் உடைச்சாரு, தூக்கி அடிச்சிட்டாரு. 6ஆம் நாளுக்கு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுவாங்க. வடக்கனோட தேங்காய் உடைச்சாரு, அது 6ஆம் நாளும் செக் பண்ணி சொல்லுவாங்க. 49 வந்து சூர்யாவோட நம்பருங்க. அவங்க அப்பா அண்ணன் போடல ரிவர்ஸ் ஆடுறதுக்கு பாத்துக்க சரியா. நெக்ஸ்ட் மேட்ச், இந்த டோர்னமெண்டோட லாஸ்ட் லீக் மேட்ச். ஒரு நல்ல ஷாட்டுங்க நரேசன் கிட்ட இருந்து 6. சாரி ஒரு நல்ல ஷாட் நரேசன் கிட்ட இருந்து. ஃபர்ஸ்ட் பால் 6ஓட ஸ்டார்ட் பண்றாரு. அம்பையர் ஃபர்ஸ்ட் பால் தான் இது போடுது. ஓகே ஃபைன், தேங்க் யூ. ஒயிட் பால், தேங்க் யூ அம்பையர். ஓகே நோட் பண்ணி வச்சுங்க, ஒயிட் தான். தூக்கி அடிச்சிருக்காரு, அவர்கிட்ட மிஸ் ஆகுதுங்க. நல்ல கேட்ச், ஒரு 6க்கு அப்புறம் விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு நரேசன் அவர்கள். ஒரு நல்ல கம்பேக் செஞ்சு கிட்ட இருந்து. தூக்கி அடிச்சிருக்காரு. 2 நாளுமே லஞ்ச் ப்ரொவைட் பண்ற டிகே பாய்ஸ் கமிட்டி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நெக்ஸ்ட் வேலு, நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வேலு களத்துக்குள்ள வந்திருக்காரு.
அம்மா பாலுங்க சஞ்சய் கிட்ட இருந்து. நேற்று பண்ண தப்பு இன்னைக்கு பண்ண மாட்டேன்னு சூப்பரா போட்டுட்டு இருக்காரு பால. ஒரு சென்சிபிள் ஆடி இருக்காரு. ரெண்டாம் மாத்துவாங்களா? நல்ல ரன்னிங் வேலை கிட்ட இருந்து நல்ல ரன்னிங். 2 ரன் ஓடிட்டாங்க. பேக்கப் பயங்கரமா வராங்க ஓனா பாய் கிட்ட இருந்து. சரியான பேக்கப். ஷாட். சரியான ஃபீல்டிங் யுகி கிட்ட இருந்து. பயங்கரமான ஃபீல்டிங் யுகி. ஒரு நல்ல ஃபீல்டிங் பா. மேஜிக் யுகி அம்பா அவன் பேரு. மேஜிக் யுகின்ட்டு ஃப்ரீ பண்றாரு. ஷாட். ஒரு நல்ல சேவ் யுகி கிட்ட இருந்து. இருங்க இருங்க இருங்க. சூப்பரா தட்டிட்டு இருக்காரு பின்னாடி. பால் எடுத்துட்டாருங்க பால. இதுக்கு மேல ஓட முடியாது. ஓவர். 6 ஓவருக்கு 46 ரன் எடுத்திருக்காங்க பஞ்சாப். நல்ல ஸ்கோருங்க. 6 ஓவருக்கு 46. ஓப்பனிங்ல இருந்து விளையாடிட்டு இருக்காரு தினேஷ். சூப்பரான பாலுங்க ரஞ்சித். அந்த நல்ல ஷாட் தட்டிட்டு இருக்காரு. அடுத்த மேட்ச் நெக்ஸ்ட் மேட்ச் ஒரு டூ ஆர் டை மேட்ச். ஆம்புலன்ஸ் வெர்சஸ் பகோடா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்ச உடனே கொஞ்சம் டாஸ் போடுறதுக்கு ஸ்டேஜ் வந்து வந்துருங்க. ஒரு ஷாட்டுக்கான முயற்சி. பால் கீழே போயிடுச்சுங்க. ஒரு டாட் பால். நல்ல பால் ரஞ்சித்தோட இருந்து. பேட்ல ஆடி இருக்காரு. ரெண்டு ரன் ஓடிட்டாங்க. நல்லா ரன்னிங். நிக்க ஈஸி வராரு வேலு. நல்லா ஈஸி வர ரன் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓனா பாய் கிட்ட இருந்து நல்ல பேக்கப். சூப்பரா பண்றாருங்க ஓனா பாய் ஃபீல்டிங்லாம். மடிக்கு அடிச்சிருக்காரு. ஒரு நல்ல ஃபீல்டிங் இவங்கிட்ட இருந்து.
ஈஸியான 2 ரன் அவங்களே மிஸ்டேக் பண்ணாலும் நானும் மிஸ்டேக் பண்ணிட்டு சிலங்க கட்டிட்டாரு. சிலம்பாட்டம் வர போறாருங்க அந்த டீமோட கேப்டன் பாலு. அவர் எப்பயும் பாட்டு எதுன்னு ஓடியாரு. அதான் ஒரு ஸ்டைலு. இந்த வாட்டி நடந்து வர்றாரு. என்ன பண்ண போறாருன்னு தெரியல. இது ஒரு நல்ல காம்போ, பேட்டிங் காம்போ. பாலு ப்ளஸ் வேலு. வேலோட 10 பிள்ளையும் பாலு. ரேஷன் கார்டில் பேர் ஆட் பண்ணுறதுக்கோசம் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்களா? பண்ணிட்டாங்களா? அப்லோட் ஆயிடுச்சு. சூப்பர். ஒரு புல் ஷாட் ட்ரை பண்ணியிருக்காரு. மேலே போயிருக்கு. கேட்ச் எடுத்துட்டாரு. நல்ல கேட்ச் பார்த்திபன் இருந்து. நல்ல இன்னிங்ஸ் வேலுகிட்ட இருந்து. நெக்ஸ்ட் அடுத்த புல் ஷாட் ட்ரை பண்ணியிருக்காரு. மேலே போயிருக்கு. வெட்டுறதுக்கு வராங்க வெட்டுப்புலி. ஒரு நல்ல பேட்டிங் யூனிட் இருக்கு பஞ்சாப் கிட்ட. சிஎஸ்கே கிட்டும் நல்ல பேட்டிங் யூனிட். அடுத்த ஒருத்தர் பேட பண்ணியிருக்காருங்க. 7 ஓவருக்கு 52 52 loss of 4 wickets. 7 ஓவருக்கு 52 ஆடி இருக்காங்க. லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கோசம் நம்ம டீமோட ஐகான் எஸ்கே ஃபவர் வந்திருக்காரு. அந்த டீமோட கேப்டன் பாலு அவர்கள் ஸ்ட்ரைக் எடுத்து ஆடுறாரு. ஒரு பெரிய ஓவரா மாற்றி வரா இல்லையான்ட்டு பார்க்கலாம். பிடிங்க வச்சிருக்காருங்க. நல்ல த்ரோ அவுட். ஒரு ரன் அவுட். இது தேவையில்லாத ரன். செகண்ட் ரன் ட்ரை பண்ணி அவுட் ஆயிட்டாரு. நெக்ஸ்ட் பேட்டர் பார்த்திபண்ணா. கத்தி பார்த்திபண்ணா வராரு. பார்த்திபன் ரன் அவுட் பண்ணி விட்டுருவான். இப்போ பாருங்க 2 பேர் ரன்னிங் மட்டும் பாருங்க. ஸ்லோ வாங்கி அடிச்சிருக்காரு. பவுண்டரிங்க. ஒரு நல்ல ஷாட் பால் கிட்ட இருந்து. ஒரு ஸ்லோவரை டச் பண்ணி கரெக்டான பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. கேப்ல ஸ்லோ வாங்கி அடிச்சிருக்காரு. பாலோட ஸ்டான்ஸ் பக்கோடா வந்து ரொம்ப லைக் பண்ணுறாரு. ஒரு கேப் பார்த்து ஃபைன் பண்ணி கரெக்டாக அடிச்சிருக்காருன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் மேட்ச் லாஸ்ட் போகிறதுக்கு முருகனா கொஞ்சம் ஸ்டேஜ் ஒன்று வந்துருங்க. சரியான ஷாட்டு. நல்ல கனெக்ஷன். 1 பவுன்ஸ் பவுண்டரி. ஒரு நல்ல ஷாட்டுங்க. அவர் ரிவேஸ் பயங்கரமா ஆடுவாரு. லாஸ்ட் ஓவர்ல நல்ல ரன் எடுத்துட்டு வந்திருக்காரு அந்த டீமோட கேப்டன் பாலு. 2 பவுண்டரி தொடர்ந்து அடிச்சிருக்காரு. சூப்பரான ஷாட் இது ரிவேஸ்ல.
அகைன் ரிவர்ஸ். ஒரு நல்ல ட்ரை தான், டாட் பால், நல்ல கம்பேக் டெலிவரி எஸ்கே ஃபயர் கிட்ட இருந்து. ஒரு சுத்துனாருங்க, செம்ம டெலிவரி சதீஷ் கிட்ட இருந்து. 2 பவுலிங் அப்புறம் ஒரு டாட் பால் சதுரி இருக்கும். ஃபயர் லாஸ்ட் ஓட லாஸ்ட் இயர் ஐகான் ஒரு அடிக்க பார்த்துருக்காரு. நல்ல நல்ல ஃபீல்டிங்க சதீஷ். அடுத்ததான் லைன் வெளியே நின்றுடுவா. இன்னிங்ஸ் தோறுங்களும் பாலுங்க ஆடி இருப்பான். சிங்கிள் போயிட்டாங்க. 8 ஓவர் முடிவு. அணி இன்னைக்கு 62 63 அடித்தால் சிஎஸ்கே அணி வெற்றி. டேபிள் டாப்பராக போகலாம். இந்த 2 டீம்ல 2 டீம் வின் பண்ணாலும் ஏப்ரலோட டேபிள் டாப்பர். நெக்ஸ்ட் மேட்ச் டாஸ் போறதுக்கு முருகன் கொஞ்சம் ஸ்டேஜ் வந்துருங்க ப்ளீஸ். பகோடா ஸ்பீடா போடா உள்ள. ஒரே டீம்ல விளையாடுற 2 சிங்கங்களுக்குள்ள ஒரு ஃபைட் நடக்க போது. அப்ப பேச போறோம் பத்தி பெருமையா. 2 நாட்களுக்கு ஃபுட்டு வழங்கின டிகே கேப்டன் திலக் அவர்களுக்கு நன்றி. அறிக்கை நதிட்டாங்க சொன்னா இந்த டோர்னமெண்ட்டுக்கு 2 நேரம் லஞ்ச் ரெடி பண்ண டிகே பாய்ஸ்க்கு கமிட்டி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 2 நாளும் வெயில்ல ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் பார்க்கக்கூடிய ஊரில் இருக்கும் கமிட்டியிடம் உங்களால் முடிந்த நன்கொடையை மேட்ச் நடத்தி தருமாறு நன்கொடை எதனால் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கமிட்டிக்கு பிளேயர்ஸ்க்கு
மேட்ச் வாங்க வாங்க. செப்டம்பர் 1 பைக்கு இந்த மேட்ச் பேட்டிங் வருமா? கண்டிப்பா வரும். ஓப்பனிங் வந்து வேணும் பை இருக்கிறதுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காருங்க. முடிஞ்சோடனே நட்சத்திர பிரியாணி மேட்ச் முடிஞ்சோடனே நானே ஆட முடியாதுல்ல, நான் என் டீமையும் பார்க்கணும், ப்ரெஷர் நான் ஆடுறேன். வேலை கொஞ்சம் சீக்கிரமா நிக்க வச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். டைம் ஆயிட்டு இருக்கு. இந்த மேட்ச் ஆல்ரெடி கொஞ்சம் லேட்டா தான் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் ஃபாஸ்டா நிக்க வச்சிருங்க. நானும் நம்ம டீமை பார்க்கணும்ல. நான் அவுட் ஆயிட்டா ஊன்ட்டானுங்களா, அந்த பயத்திலே விளையாடி விளையாடி என் கிட்ட விடுற வேண்டாம். எவ்வளவு வெயிலா இருந்தாலும் லைவ் சூப்பரா எடுத்து கொடுக்கும் ரெய்னா அவர்களுக்கு கபடி சார்பாக தேங்க்யூ. ஓனோ பை ஓப்பனிங் வர்றதுக்கு அதுக்கோசமே இங்க வந்து குமரேசன் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இறங்கி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். மிட்டாரி நீங்களா ஃபர்ஸ்ட் அவுட் போறீங்க. அம்பையர் சீக்கிரம் போங்க. எவ்வளவு தூரம் இருந்து கூட கேக்குதுப்பா பேசினா. லிலிபோட் வந்திருக்காங்க, ஸ்டேஜ் கிட்ட வாங்க. லிலிபோட் உங்க டீம் கூட இருங்க, இங்க வராதீங்க. இது வரையும் கேட்டது நீங்க திட்டினது. பால் கையில பாலு. ஸ்கோர் எவ்வளோ அடிக்குது? 63 டார்கெட். ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு. பவுண்டரி. பாட்டி 1 ரூபாவா அப்ராட் இது. டார்கெட் எவ்வளோடா பாபு? 63. கொஞ்சம் ஒரு நல்ல கம்பேக் டெலிவரி பால் கிட்ட இருந்து சிறப்பான பந்து வச்சு பால் கிட்ட இருந்து நல்ல பால். ஒரு நல்ல பாலுங்க. நல்ல 2 பால் டாட் போட்டிருக்காரு. ஒரு ஷாட்டுக்கு போயிருக்காரு, மிஸ் பண்ணிட்டாருங்க கேட்ச் அமைச்சுப்பா. கேட்ச் ட்ராப். செக் சரியான ஷாட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ல இந்த டோர்னமெண்டோட முதல் 6 சதீஷ்னா பதிவு பண்ணியிருக்காரு. சரியான ஷாட்டுங்க. பாலோட டீமோட ஐகான் அவர் போன லாஸ்ட் இயர்ல சதீஷ்னா தான் லாஸ்ட் இயரோட ஐகான். முதல் பால தூக்கி 6 அடிச்சிருக்காரு. ஒரு சுத்துனாரு, மிஸ் ஆயிடுச்சு.
ஃபர்ஸ்ட் ஓவர் முடிஞ்சிருக்கு. 11 ரன்ஸ், ஒரு நல்ல ஸ்கோருங்க. ஃபர்ஸ்ட் ஓவரில் 11 ரன் வேண்டியிருக்காங்க சிஎஸ்கே. நெக்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி ரொம்ப நேரமாக டீம் மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. அங்கே பட்ரனா டீம் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஒயிட் பால். ஒயிட் பால். தேங்க்யூ சார். ஒரு 1-2க்கான சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரி. ஒரு ஸ்வீப் ஷாட் ட்ரை பண்ணிருக்காரு. ஒயிட் பால். தேங்க்யூ சார். ஒரு டாட் பாலுக்கு ஒரு ஒயிட் பால் போட்டிருக்காரு. அகைன் ஒரு டாட் பால். பக்கோடா அவருக்கு ஃபோனில் பக்கோடா போட்டுன்னு இருக்காரு. ஒரு நல்ல ஷாட்டுங்க, நல்ல ஒரு கட் ஷாட். பவுண்டரியாக மாறுமா? பவுண்டரிங்க. ஒரு நல்ல ட்ரை பண்ணாரு. நல்ல ஷாட்டுங்க. மூணு மிஸ் ஆயிடுச்சு. ஒரு நல்ல ஷாட்டுங்க, நல்ல ஒரு கட் ஷாட். பவுண்டரி. மூணு பால் போட்டுருக்காருங்க. ஒரு விஎஸ்க்கான முயற்சி. கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காரு. 2வது ரன் ஓட்டாங்க. கீப்பர் ரன்ல ஆள் இல்லை. 2 ரன் ஓடி இருக்காங்க. பைல 2 ரன். தேங்க்யூ பேர். ஒரு நல்ல டாட் பால் மிஸ் பண்ணதால 2 ரன் ஓடி இருக்காங்க. சம பாலுங்க. சூப்பரா போறாரு. ஒரு ஃபுல் ஷாட்டுக்கான முயற்சி. 2 ரன் ஓடிட்டாங்களா? ஓட்டாங்க. ஈஸியா ஓட்டாங்க 2 ரன். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. பவர் பிளே முடிவில் அணியின் எண்ணிக்கை 21. இருபத்தொன்னுப்பா ஸ்கோரு. செக் செக். நல்ல ஸ்கோருங்க சிஎஸ்கே. 2 ஓவருக்கு 21 ரன் அடிச்சிருக்காங்க.
ஆர்சிபி டாஸ் ஜெயிச்சிருக்கீங்க. பவுலிங்க பேட்டிங் 20 நிமிஷமா பேசினாங்க, என்ன பேசினாங்கன்னு தான் தெரியல. என்னோட ஃப்ரெண்டுங்க, ஒரு சிங்கிள்ஸ் ஃப்ரெண்டு. ஆர்சிபி டாஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிச்சு பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. முருகனா, நீங்க வந்து பேட்டிங், ஆர்சிபி வந்து பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா தூக்கி லாங் ஆன்ல போடு. பூண்டிட்ட பால் 2 ரன்னுங்க. நல்ல பேட்டிங். பகோடா vs பட்ரை. நெக்ஸ்ட் மேட்ச் டாட் பால். ஒரு நல்ல கேட்சுங்க. இப்போ வரைக்கும் 2 கேட்ச் ட்ரை பண்ணி மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த கேட்ச் நல்லா எடுத்துட்டாருங்க. நல்லா தூக்கி போட முடிஞ்சா அடிச்சுக்கிட்டு நல்ல விக்கெட். நெக்ஸ்ட் பேட்டர் சீனனா. ஒரு நல்ல ஷாட்டுங்க. அது ஒரு ஃபேவரட் ஷாட்டுங்க சீனி கிட்ட இருந்து. ஒரு ரன் தான். ஒரு நல்ல ஃபீல்டர் நரேஷனா. இது வரைக்கும் பிரதீப் இந்த ஓவர் நல்லா போட்டுட்டு இருக்காருங்க. 4 பாலுக்கு ஒரு 3 ரன் தான் கொடுத்துருக்காரு. நல்ல ஓவர். நல்ல பாலுங்க. பேட்ஸ்மேன் விட்டு விட்டு அடிக்கணும் பார்த்தாரு, ஆனா மிஸ் பண்ணிட்டாரு. டாட் பால். நல்ல பாலுங்க இந்த பாலம். நீங்க 1 ரன் 2 ரன் மாத்துறாங்க. ஒரு ரன் 2 ரன் மாதிரி ஓவர் முடியுது. 3 ஓவர் முடியல. ஸ்கோர் 26. 1 விக்கெட் லாஸ். நல்ல ஸ்கோர். 3 ஓவருக்கு 26. நல்ல மேட்ச் ஃபயரான மேட்சுங்க. ஜிடி விசஸ் ஆர்சிபிங்க. பார்க்காதவங்க ரெடி வந்து பகோடா விசஸ் பட்ரா. பகோடா டாஸ் வின் பண்ணி பவுலிங் சொல்லியிருக்காங்க. ஓஜி விராட் வந்து யாஷ் ஓஜி விராட். விராட் யாஷோட ஃபோன் வந்திருக்காருங்க குமரேஷ் அண்ணா. ஒரு ஷாட்டுக்கான முயற்சி. பேட்டோட அடி பழிக்குதுல பட்டு போயிருக்கு. ஒரு ரன் தாங்க.
வெள்ளி இல்லைப்பா, அதனால தான் மேட்ச் சூடு இல்லை. இப்போ தான் வெள்ளை பொண்ணு பார்த்தீங்களா, ஒரு ஃபீல்டிங் சேஞ்ச் பண்ணுவோன்னு 2 ரன் 1 ரன்னாக மாற்றிட்டாங்க. ஆனால் நல்ல ஷாட்டுங்க, ஷாட் எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணாரு, பால் கொஞ்சம் போச்சு, 2 ரன் ட்ரை பண்ணுவாங்க பார்த்தா இல்லைங்க, 1 ரன் தாங்க. சூப்பராக பண்ணுறாங்க ஃபீல்டிங் மனோ, 1 ரன். இன்னும் மாத்திரைக்கு எடுத்துங்க இது பண்ண போறோம். ஒரு நல்ல பாலுங்க, போறாருங்க அவரு. எல்லா பாலுமே குட் ரன் சூப்பராக போட்டுட்டு இருக்காருங்க இந்த ஓவர் வரையும். இந்த டோர்னமெண்ட்லேயும் சூப்பராக போட்டுட்டு தான் இருக்காரு அவரு. கண்டிப்பாங்க, கண்டிப்பா பாபே. பவர் பிளேலேயே ஒரு போட்டுவார் பாபே, சூப்பர். நல்ல ஷாட்டுங்க. போட்டு புடிச்சாருங்க, கவர்ஸ்ல போட்டு புடிச்சாருங்க. 1 ரன். நல்லா பவர் அடிச்சாரு, தடுகள்னா ஸ்ட்ரைட்ல ஒரு பவுண்டரிக்கான வாய்ப்பு. ஆர்சிபி அணியின் விராட் யாஷ் ஆரஞ்சு கேப் போட்டு 25 பாலுக்கு 33 ஆடணும் ஒரு ஷாட். நல்ல ஷாட்டுங்க, சீனிட்டு கண்ட்ரோல்ல போகுது, ஆறா பார்க்கலாம். இது ஆறுங்க, செம ஷாட், தூக்கி விட்டாரு. வச்சா கொண்டாந்து ஒரு பேட்டு கேட்டாங்க வாங்கி வச்சாங்க. அவர் எப்பயுமே ஒரு ஜிம்மாண்டு காட்டிப்பாரு, இந்த வாட்டி கண்ட்ரி சைடில் அடிச்சிருக்காரு. நல்ல ஷாட், ஸ்கோர் 36ங்க, 4 ஓவர் முடியல, ஸ்கோர் 36. ட்ரிங்க்ஸ் பிரேக். ஓனாபாய் லெகின்ஸ் பாய் வாட்டர் பாய் ஜிம் சிவனா எங்க இருந்தாலும் சாம்சங் சிவா என்கிற ஜிம் சிவா அண்ணா எங்க இருந்து பின்னாடி தோக்குறாரு. 36 4 ஓவருங்க, போயிட்டு இருக்குங்க. ஒரு விக்கெட் விட்டுருக்கீங்க. 24 பாலுக்கு 27 ரன் வேணும், 3 ரன் தான் எக்ஸ்ட்ரா இருக்கு. பின்னாடி யாரெல்லாம் இருக்கீங்கன்னு பார்த்தாங்கன்னா வடக்கன்ஸ் மச்சவாருக்காகவே நம்ம இருக்கலாம் பாருங்க. ஸ்கூப்பு கூட லெகின் சோனாபாய் நம்ம ஸ்கோரா 36 வடக்கன்ஸ் இருக்கு. என்ன சார் தம்பியா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்துடும். நாலு ஓவருக்கு 36, நல்ல ஸ்கோருங்க சிஎஸ்கே சைட்லேருந்து. பக்காடோட இன்னிங்ஸை நெக்ஸ்ட் மேட்ச் பார்க்கறதுக்கு சமயம் திருவண்ணாமலை விழுப்புரம் அந்த சைட்ல இருந்துலாம் வந்திருக்காங்க. பேனர் கொஞ்சம் கீழே இருந்துச்சு, அதை கொஞ்சம் எடுத்து நிற்க வச்சா நல்லா இருக்கும். அரீனா பஞ்சாப் டீம் கொஞ்சம் பேனர் கொஞ்சம் நிமிட்டு வைங்கப்பா. வேலை அந்த பேனர் கொஞ்சம் எடுத்து நிற்க வச்சிருக்கீங்க. பஞ்சாப் டீம் பேனர் நிமிட்டு பாலு உங்களுக்கு தான் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். நீங்க ஃபீலிங் பண்றீங்க. இல்லை அவங்க கண்டுக்க மாட்டாங்க. இகி போறாருங்க இகி போறாருங்க. அவங்க கேப்டன் போறாப்புல பின்னாடியே. இங்கே வந்தா காலி ஆயிடும் ஜூஸ். அந்த சைட்ல நின்று குடிச்சுருக்காங்க. சிஎஸ்கே டீமுக்கு ஃபேர் பிளே அவார்டு கொடுக்க போறாங்க. இப்போ பாருங்க அங்கிருந்து வந்து பேனர் நிமிட்டு வைக்கிறாங்க. பஞ்சாப் டீம் மிக நிறுத்த மாட்டேன். 4 ஓவருக்கு 36 ரன்கள், நல்ல ஸ்கோரு. இன்னும் 24 பாலுக்கு 27 ஆடணுங்க. மேட்ச் எப்படி வேணா மாறலாம் அப்படின்ற மாதிரி தான் மேட்ச் எப்பயுமே நடக்கும்.
கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடத்தணும் எல்லாருக்கும். 24 பாலுக்கு 27 ஓட்டங்கள் அடித்தால் சிஎஸ்கே வெற்றி பெறலாம். அம்பேஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடத்தணும் எல்லாருக்கும். 24 balls 27 runs. ஐந்தாவது ஓவர் செய்வதாக கொஞ்சம் சீக்கிரமாக வெளியே வந்துருங்க. ओ भैया जल्दी जाओ फटाफट भाई. போண்டு பக்கடா கொஞ்சம் போயிட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். உட்காந்து வந்து பெஞ்சை தேய்ச்சின்னு அவன் நல்ல ஷாட்டுங்க. ஆஹா வெட்டு புலி மிஸ் பண்ணிட்டாப்புல. பின்னாடி ஒரு குட்டி எழுதிது. ஒரு நல்ல ஃபீல்டிங்க வேலுக்கிட்ட இருந்து. வேலுக்கிட்ட பாலு என்ன பாலு? நேரம் மேல போறாங்க. எவ்வளவு ஹைட்டு போயிருக்கு, மேல போயிருக்கு. பிடிப்பாங்களா? இல்லைங்க. பாலுக்கிட்டே வரல ஃபீல்டர்ஸ். ஃபிளாட்டா போயிருந்தோம், ஜிம்முக்கு மேல போயிருக்கோம். ஹைட் ஏறுனது. ஏங்க சின்ன கொடுக்கா ஓடி வந்து பிடிக்கிற காட்சிங்க. அதெல்லாம் இல்லைங்க. நீங்க நின்று வீடியோ பார்த்துருக்கீங்க. பால் உங்களை நம்பி எத்திக்காருங்க. நல்ல ஷாட் போராடி இருக்காரு. ஃபோர்த் பால் போயிடுச்சுங்க. பவுண்டரி நல்ல ஷாட். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகுதுங்க பால். பயங்கரமா எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகி பால் போடுங்க. அவர் என்ன பண்ணுவாரு? அவர் இருந்து மேல அடிவாங்க. பால் போடுங்க அடி. நல்ல ஷாட். ஒரு மிஸ் ஃபீல்டால மறுபடியும் ஒரு பவுண்டரி. ஏங்க மற்ற ஃபீல்டர்ஸ்லாம் மிஸ்டேக் பண்ணா பரவாயில்லைங்க. கேப்டன் என்ன கேப்டன்? ஒரு மிஸ் ஃபீல்டால மறுபடியும் ஒரு பவுண்டரி. பரவாயில்ல கேப்டன், கம்பேக் கொடுக்கலாம். ஒரு ரெண்டு டீமும் டேபிள் டாப் தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஃபைட் போயிட்டு இருக்குங்க. நல்ல ஃபைட் போயிட்டு இருக்குங்க. சீனி சூப்பர் ஆகிட்டு இருக்காருங்க. வரைக்கும் ஒரு இன்சிடென்ட் ஆகிருக்கு. பாலு கீப்பர்ஸ் கிட்ட போச்சு, மிஸ் பண்ணிட்டாரு. ஒரு ரன் எடுத்துருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்ல 2 நாளும் லஞ்ச் ப்ரொவைட் பண்ண டிகே பாய்ஸ்க்கு கமிட்டி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடிச்சிருக்காரு. திரும்ப ஃபீல்டா? ஆமாங்க, 6 போயிடுச்சுங்க. கையில பட்டு பால் 6ல போய் வந்துச்சுங்க. நல்ல ஃபீல்டுங்க சிவானா. அவர்கிட்ட ஒரு ஃபம்பிள் நாங்கள் எதிர்பார்க்க கூடாது. ஓவரில் நல்ல ஸ்கோர் எடுத்திருக்காங்க. ஸ்கோர் முடியுது. ஓவர் முடிஞ்சிச்சு. 5 ஓவர் முடிஞ்ச ஸ்கோர் 54. ஒரு விக்கெட் லாஸ். நல்ல ஸ்கோர். இன்னும் 18 பால்
நான் பேசுறேன் தெரியுமா என்கிட்ட அங்க வெயிட்டே இல்லை நான் எனக்கு நான் 1.5 கிலோ பேட்ல ஏய் லெதர் பால் உன் டைமிங் வேற டென்னிஸ் பால் உன் டைமிங் வேறல நீ ஃபுல்லா சுத்துவ நீ ஃபுல்லா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நில்லுங்க லஞ்ச் நல்லதான் இந்த வேலி அதான் நல்ல பொறுமையா எடுங்க பாக்ஸ்ல கரெக்டா இருக்கும் ஆஹா பால சூப்பரா போறாரு 9 ரன் 12 பாலுக்கு கேப்டன் இந்த ஓவர் கொஞ்சம் நல்லா போடுவாரான்னு எதிர்பார்க்கலாம். நல்லா ஷாட்டுங்க ஸ்ட்ரைட்ல தூக்கி 4 போயிடுச்சுங்க எக்ஸ்ட்ரா ஒரு நல்ல ஷாட் அடிக்கிறாரு பால் 7 அடிக்கு 8 அடி பறக்குதுங்க சீனி அடிக்க ஒரு நல்ல பேட்டிங்க இதுக்கு கோவர்ல மேட்ச் முடிச்சுடாரு நினைக்கிறீங்க இன்னும் 5 ரன் தான் ஆடணும் 16 பால் 5 ரன் ஆடணுங்க லெகின் சோனா பாய் 12th மேன் கொஞ்சம் நல்லா ஷாட்டுங்க ஸ்ட்ரைட்ல தூக்கி 4 போயிடுச்சு நல்ல கம்பேக் டெலிவரி நல்ல பால் போட்டுருவாருங்க பால் மிஸ்ஸில் மூலமா போன ஓவர்ல ஒரு 4 ஓவர் 6 போயிடுச்சு டாட் பால் ஸ்குவாட் ஓவர் முடியுதுங்க 58 ரன்கள் 6 ஓவர் முடியல 58 ரன் ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க இன்னும் 2 ஓவர் இருக்கு 2 ஓவருக்கு வெறும் 5 ரன் தான் ஆடணும் இந்த மேட்ச் டேபிள் டாப் இருக்கானு போட்டீங்க யாரு டேபிள் டாப்பா போகணும்னு சொல்லிட்டு கிளாஸ் பார்த்துட்டு இருக்காங்க அடுத்த மேட்ச் போடுங்க ஆர்சிபி vs ஜிடி ரெடியா இருந்துருங்க சிஎஸ்கே பேட்ஸ்மேன் ரெடி பண்ணிக்கங்க ஆர்சிபி எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களா பாத்துக்கங்க சிஎஸ்கே ஆயிட்டீங்கன்னா அடுத்த 2 ஃபேஸ் கொஞ்சம் சீக்கிரம் நடத்திடலாம் சிஎஸ்கேவோட மென்டல் ஓனோ பாய் அத வந்து ஜெர்சி ஸ்பான்சர் பண்ணிட்டாரா நான் ஏகல இல்ல எனக்கு என்ன பையனா செமி ஃபைனல் சாப்பிடுறேன் பை பை ஆடவே கூடாது அது இல்ல செமி ஃபைனல் அப்புறம் அர்த்தம் வர ஒரு பேர் அதோட ஜெட்டில சரி நீ அந்த டயலாக் சொல்லுங்க தம்பி நான் சொல்றது ஜிபிஎல் தம்பி ஜிபிஎல் நான் ஏன் அடிக்கல ஒரு நல்ல ஷாட் ஸ்ட்ரைட்ல ஒரு நோடி எடுத்துருக்காங்க ஸ்ட்ரைட்ல சீட் வந்துருக்காரு ஓனோ பாய் நீங்க கொஞ்சம் கமெண்ட்ரி பண்றது கொஞ்சம் கேட்டிருக்காங்க ஓனோ பாய் 12 வந்து ஓவர் ஓனோ பாய் ஜாயித் பாய் கொஞ்சம் ஓனோ பாய் முஸ்லா வந்துறாரு 4 ரன் தான் ஆடுறாங்க ஒரு நல்ல ஷாட் ஸ்ட்ரைட்டா கைக்கு போயிருக்கு ஒரு ரன் மட்டுமே பக்கடாவை கொஞ்சம் பேச சொல்லி ஏகே சார்பில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க மேட்சுக்கு தான் சக்தி வா ஆர்சிபியில் பக்கடா போகிறதுக்கோசம் பார்க்கறதுக்கு கணேஷ் அவர்களை ஒரு நல்ல பாலுங்க அந்த டீமோட ஐக்கன் கிட்ட இருந்து 5
7 பாலுக்கு 3 ரன் அடித்தால் சிஎஸ்கே அணி வெற்றி. ஒரு வின்னிங் ஷாட் அடிக்கிறதுக்கோசம் அந்த டீமோட கேப்டன் ரஞ்சித் வந்திருக்காரு. ஐகான் வர்சஸ் கேப்டன். இத்துடன் இந்த மேட்ச் முடிவு பெற்றது. ஒரு நல்ல ஷாட்டோட கம்ப்ளீட் பண்ணிருக்காரு ரஞ்சித். இதை ஜெயிச்சது மூலமாக சிஎஸ்கே அணி ஏப்ரல்ல டேபிள் டாப்பரா போறாங்க. ஒரு நல்ல டீம் எஃபெக்ட் சிஎஸ்கே கிட்ட இருந்து. ஆல் தி பெஸ்ட் சிஎஸ்கே. ரெண்டு டீமுமே செமிஃபைனல் குவாலிஃபைல இருக்காங்க. பஞ்சாப் அண்ட் சிஎஸ்கே. நெக்ஸ்ட் மேட்ச் பகோடா வெர்சஸ் பட்ரை.